ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி சார்பாக நாளை நடைபெற இருக்கிற கீழடி ஆய்வை ஒன்றிய அரசு மோடியுடைய அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் முகமாக ஊடக நண்பர்களும் உங்களிடம் இந்த சந்திப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். கீழடி ஆய்வில் தமிழ்நாட்டுடைய தொன்மம், தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழுடைய எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் வரலாற்றை கீழடியிலிருந்து தொடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும், முதல் அறிவியல் கண்டுபிடிப்பாம் இரும்புடைய தொன்மத்தை கீழடி அடைந்திருக்கிறது, அங்கு இரும்புடைய ஆயுள் காலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஆய்வினை முறைப்படியாக அங்கீகரிக்க வேண்டிய ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நீண்ட நாள் கோரிக்கையை வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்த ஒன்றிய அரசு அங்கீகரிக்க மறுக்கிறது. இந்த பாராமுகத்தை கண்டித்தும் இதுவரை கீழடியில் 9 கட்ட ஆய்வுப் பணிகள் நடந்திருக்கிறது. அதில் 1, 2, 3 இந்த 3 கட்டங்களையும் ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை தான் மேற்கொண்டது. 4, 5, 6, 7, 8, 9 இந்த கட்ட ஆய்வுகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட அனைத்து ஆய்வு முடிவுகளும் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு மேற்கொண்ட ஆய்வு முடிவுகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஒன்றிய அரசு மேற்கொண்ட ஆய்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று மாண்புமிகு பொருந்திய மதுரை உயர்நீதிமன்றத்தை நாடிய போது நீதியரசர்கள் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். 6 வாரங்களில் வெளியிடுகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்த மோடி அரசாங்கம் 16 மாதங்கள் ஆகியும் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. இந்த அறிக்கை வெளியிடாத காரணத்தால் தமிழுடைய தொன்மமும் நாம் பெருமையாக பார்க்கிற வைகைக்கரையின் நாகரிகமாக இருக்கிற கீழடி நாகரிகத்துடைய அறிவியல் உண்மைகளை உலகத்திற்கு சொல்ல முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். பாராமுகத்தோடு சிந்துவெளி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றி நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற ராமர் கடவுளின் பெயரால் ராமர் கட்டினார் என்று சொல்லி சேது சமுத்திர திட்டத்தை எவ்வித அறிவியல் ஆய்வும் இல்லாமல், அறிவியல் மனப்பான்மை இல்லாமையும் தடுத்து வைத்திருக்கிற ஒன்றிய பாஜக அரசு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட, உலக ஆய்வு நிறுவனங்களால் நிரூபிக்கப்பட்ட இந்த ஆய்வை ஏற்க மறுப்பது என்பது தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்குகிற முயற்சி. தமிழர்கள் நாங்கள் இரண்டாந்தர குடிமக்கள் இல்லை, இந்தியாவுடைய பூர்வ குடிமக்கள். முதல் மாந்தன் பிறந்த ஊர் தமிழ்தான். தமிழ் எங்களுடைய அன்னை மொழி என்பதற்கான ஆய்வுகளை கீழடி தந்திருக்கிறது. உடனடியாக ஒன்றிய அரசு இதை அங்கீகரிக்க வேண்டும். போகிற இடம் முழுக்க திருக்குறளை சொல்கிற உங்கள் பாண்பு, ஐநா சபையில் திருக்குறளை நாங்கள் சொல்கிறோம் என்று வேஷம் போடுகிற நீங்கள் உண்மையான திருக்குறளுக்கு முந்தைய ஒரு நகர நாகரிகத்தை கொண்ட மாமதுரையாம் மதுரைக்கு கீழே இருக்கக்கூடிய கீழடியுடைய ஆய்வை அங்கீகரிக்க வேண்டும் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க இளம் தலைவர் எங்களுடைய உதயண்ணா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாளை மதுரையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அவகாசங்களை கேட்கிற மரியாதைக்குரிய தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் அவகாசத்தை கேட்குறாரு. அதுவே தவறானது. 2024ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் தான் சொன்னார்கள் 6 வாரங்களில் நாங்கள் அங்கீகரித்து விடுவோம் என்று சொன்னார்கள். 16 மாதங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் கேட்பது புஷ்பக விமானத்தை இதிகாசத்திலே இந்தியர்கள் பயன்படுத்தினார்கள். மாட்டு சிறுநீரை குடித்தால் கொரோனா வராது, கைதட்டுங்கள் மணியடிகள் கொரோனா ஓடிப்போகும் என்று அறிவியலுக்கு புறம்பாக பேசி திரிகிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர், இந்த நாட்டுடைய ஒன்றிய அமைச்சர்கள் எல்லாம் அறிவியலால் நிரூபிக்கப்பட்டு உலகத்தில் முதல் மாந்தர் கண்டுபிடித்த இரும்பின் காலம் இன்றுதான் தொடங்குகிறது என்று பெருமையோடு அறிவியல் ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்ட ஒன்றை, அந்த ஆய்வறிஞர்கள் ஒத்துக்கொண்ட ஒன்றை ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறது? கேட்டால் எங்களை பிரிவினைவாதிகள் என்று அந்த ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார். பாரதத்துக்குள் தான் இந்தியா இருக்குது என்று. மன்னிக்க வேண்டும், இந்தியாவில் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா என்கிற நாடு உருவாவதற்கு முன்பே தமிழர் நிலம், இனத்தால் திராவிடர், மொழியால் தமிழர் என்கிற பண்பாடை சுமந்து நிற்கிற மண் இந்த மண். அதற்கான ஆதாரங்கள் வந்திருக்கிறது. அவர்களுக்கு என்ன சிக்கல்னா, இன்னைக்கு இந்த நாகரிகத்தை அங்கீகரித்தால் சரஸ்வதி நாகரிகம் என்கிற ஒரு நாகரிகம் இல்லாமல் போய்விடும். இந்த நாகரிகத்தை அங்கீகரித்தால் இந்திய மொழிகளில் மூத்த மொழி தமிழ்தான். அதன் எழுத்து வடிவாக கிராகிருத வட்டெழுத்துக்களை கொண்ட தமிழி இருக்கும். தமிழை அங்கீகரித்தால் தென்னாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கிற மக்கள் பூர்வக்குடிகள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது போல் இந்தியாவுடைய மூத்த மாந்தன் பிறந்த ஊர் இந்த ஊர், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முதல் மொழி பிறந்தார் இந்த ஊர். இதை அங்கீகரிப்பது என்பது எங்களை இரண்டாந்தர குடிமக்களாக, தமிழர்களை, தமிழ் பேசுபவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்கிற
ஒரு மனப்பான்மை மோடிக்கு இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணியுடைய மாணவ தோழர்கள், கழகத்துடைய சார்பணிகளிலிருந்து இளைஞரணி உள்ளிட்ட இளைஞர்கள் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நாளை கூட இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி இளைஞர்கள் தங்களுடைய துன்பத்தை மீட்டார்களோ, அரிட்டாப்பட்டியில் எப்படி மதுரை மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய அழகர் மலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அழகருடைய துன்பத்தை காத்தார்களோ, அதுபோல் கீழடியுடைய துன்பத்தை காப்பதற்கான தொடக்கமாய் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறது. மாமதுரையுடைய மக்கள்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பெருந்திரளாக 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. விரகனூர் சுற்றுச்சாலையில் கீழடி போகிற வழியில் அந்த வைகையை ஒன்று கூடுகிற இடத்துல அந்த இடத்த வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரியும், வாயார வந்த வைகை அன்னை மீனாட்சியும் கள்ளழகரையும் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய தொன்மங்களை சுமந்து, மூங்கில் காடுகளை சுமந்து இன்னும் நம்முடைய உயிர்ப்பாக இருக்கிறது. நம்முடைய தாய்மொழியான தமிழை கொண்டிருக்கிற அந்த விரகனூருடைய சுற்றுச்சாலையில் தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய பாராளுமன்றத்துடைய எங்களுடைய குழு தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச்செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கண்டன உரையாற்றுகிறார்கள். இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள், திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பங்கேற்காங்க. இங்கே மதுரை மாவட்டத்துடைய மாணவர்களுடைய பொறுப்பாளர்கள் கூடிய திருமதி பூர்ணசங்கீதா, அதலை செந்தில்குமார் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், இந்த மாவட்டத்தை இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய மாவட்ட அமைப்பாளர்கள் சகோதரர் பாண்டிமுருகன், தம்பி ஆதி, தம்பி அன்பு உள்ளிட்டவர்கள் ஒருங்கிணைக்கிறாங்க. மாணவர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள் முழுவதும் கலந்து கொள்கிறாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலிருந்து மாணவர்களுடைய பொறுப்பாளர்களும், மதுரை மாவட்டத்திலிருந்து பகுதி ஒன்றிய மாணவருடைய பொறுப்பாளர்களும், கல்லூரி மாணவர்கள், படிக்கும் இளைஞர்கள் பெருந்தலாக கலந்து கொள்கிறார்கள். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணியுடைய சார்பு அமைப்பாக இருக்கக்கூடிய தமிழ் மாணவர் மன்றம் எல்லா கல்லூரிகளும் இருக்குது. தமிழ் மாணவர் மன்றத்தின் சார்பாக எல்லா கல்லூரிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருக்கு. இந்த காலையில் கூட எல்லா கல்லூரி மாணவர்கள் வர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி மதுரையுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியிலே எங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அங்கிருந்து மாணவர்கள் வருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். சௌராஷ்டிரா கல்லூரி, எங்களுடைய யாதவர் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் பெருந்திரளாக கலந்துக்கிறாங்க.